உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு 10 நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாடு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழா. அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலைவாசிகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் மே 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள 23 அஞ்சப்பர் கிளைகளில் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக ஐரமீன் குழம்பு, கானாடு காத்தான் கறி பிரட்டல், வெடக்கோழி தொடை வறுவல், ஐயா ஸ்பெஷல் கலக்கி, காஜு பரோட்டா, சிகப்பு கருப்பு கவுனி அரிசி, புளிமண்டி, சதை நண்டு பொடிமாஸ், நெய் கத்திரிக்காய், வெள்ளை பணியாரம், ரோஜாப்பூ துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. 10 நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது. இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி, இந்திரா கந்தசாமி, மருதுபாண்டியன், சங்கீதா மருதுபாண்டியன், அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கந்தசாமி, அஞ்சப்பங்கிறது 1964 ஸ்டார்ட் பண்ணது. எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் இது. நாங்க பசங்க 3 பேரும் இப்ப இத ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு பெரியவர் மிஸ்டர் ரங்கசாமி இருக்காரு, நான் கந்தசாமி, தம்பி மருதுபாண்டியன், 3 பேரும் சேர்ந்தா இந்த நிர்வாகத்தை இவ்வளவு தூரத்துக்கு ஸ்பெட்டப் பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பிச்சு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உணவு திருவிழா வந்து இந்த 60 வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த 10 நாளைக்கு புது மெனுவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் இந்த செட்டிநாடு உணவகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில ரீச் பண்ணுறதுக்கோசரம் இந்த 10 நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுறோம். எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதாயம் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க செப்ஸும் வந்திருக்காங்க, மிஸ்டர் பழனிமுருகன் அண்ட் மால்குடி கவிதா மட்டும் வந்திருக்காங்க. இதுல என் ஒய்ஃப் மிஸ் இந்திரா கந்தசாமி இதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க. என் பிரதமர் ஒய்ஃப் மிஸ்டர் சங்கீதா, என் டாக்டர் அனு, எல்லாரும் சேர்ந்துதான் இந்த உணவு திருவிழாவை நல்ல சிவகுமார் கால் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்து சங்கீதா மருதுபாண்டியன், மாமா பெரியவங்க, அப்புறம் ஹஸ்பண்ட், முன்னாடி ஒருத்தவங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இது ஒரு வந்து 60 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 6 டெக்கேடா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு 6 டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களுக்கு. நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு ஐ மீன் ஃபார் தி நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து நோ ரெகுலர் மெனு, ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் மெனு. ஸோ இந்த 60 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்க உங்களோட வந்து ஷேர் பண்றோம். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த 10 நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம். வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து ஆன் த குளோபல் வந்து லெவல்ல உலகம் வந்து ஃபுல்லா அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட அந்த டேஸ்ட், அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ், இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து மிஷனா இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ரெசிபி அண்ட் ஒரு சோல் ஏன்னோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும், இல்ல வால்மிளகு ஆகட்டும், எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த 60 வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க 2 பேருமே 3 பேருமே. சோ அதை நாங்க அடுத்த ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷனா இப்ப நானும் அனுபவிப்போம். சோ அதை நாங்க எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறதுதான் எங்களோட மெயின் வந்து மோட்டோவா இருக்கு. இந்த உணவு நம்ம கொண்டு வரதுக்கு
ஒரு என்னோட தாத்தா என்னோட பாட்டி வந்துட்டு இந்த எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து ஊட்டி வளர்த்து கூட்டிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காமிச்சாங்க. இப்படிதான் வந்து சாப்பாடு இருக்கும், இப்படி இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம், இப்படி ஹெல்த்தியா வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஆடி அந்த காலத்துல வந்து எங்க வளர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டேஸ்டும் அந்த ஃபீலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 10 நாள் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும். எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இருந்ததை வந்துட்டு நாங்க என்ன ஃபீல் பண்ணோமோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சு இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் I think we will succeed in this. Thank you. Our chefs will be sharing our menu and they talk briefly to you guys. நம்மளோட 60 வருஷம் என்னோட ஃபாதர் இன்லா வந்து அவரோட ரெசிபிஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா அந்த காலத்துல வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமா வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபிஸா நாங்க வந்து இப்ப இந்த 60 வருஷம் பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்க வந்து இந்த திருவிழாவை நடத்துறோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். முதல்ல இப்போ உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டா மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்க கூடாதுங்கிறதுக்காண்டி பசங்களா இருக்கட்டும், நம்ம அடுத்த ஜெனரேஷனா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஐர மீன் குழம்புனா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் இந்த 10 நாள்லயுமே. 10 நாளும் 10 டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது சோம்பு, மிளகு, தனியா அதெல்லாம் இருந்துதான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம். அந்த பாரம்பரிய உணவுகளா அந்த உணவு வந்து நம்ம மறந்துடக்கூடாது, இந்த தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காண்டிதான் இந்த 10 நாள் நாங்க இந்த விழாவை வந்து நடத்துறோம். எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறக்காண்டிதான் இந்த உணவு திருவிழா. அதுல முக்கியமா மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். என்னோட ஃபாதர் இன்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அதனாலதான் இந்த உணவு திருவிழாவை 10 நாள் அஞ்சப்பர்ல நடக்குது. எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி 60 ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த 100 பிரான்ச்சோட அவங்க 3 பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 100 பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சப்பர்னு நான் உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மால்குடி கவிதா, இவங்க ஷெஃப் பழனி முருகன். நாங்க எந்த விதத்துல இவங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியம் சார்ந்து வந்தது. எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல அஞ்சப்பர் ஐயா வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில அவங்க எல்லாருமே இந்த 60 ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க. இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா இங்க இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்துட்டு ஒரு 26 அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 156 அவுட்லெட் இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி SOPs மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துறதுனால நாங்க இவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம். ரீசெண்டா வந்துட்டு அமெரிக்காவில போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அட் டைம்ல 23 இடத்துலயுமே சைமல்டேனியஸா செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னில இருந்து அது போயிட்டும் இருக்கு. எங்க போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்க அனுபவிக்கலாம், சுவையை உணரலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. சன்ரைஸ் கிச்சன்ல உற்பத்தி ஆகி ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும். நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள் ஆகட்டும், நம்மளோட ஆயுள் காலம் 122 வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க, 100 வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க, அப் டு 100 இயர்ஸ் மேல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்பெல்லாம் 40 இயர்ஸ்லயே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான். உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டு தான். ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து. நம்ம மஞ்சள் யூஸ் பண்றோம், மிளகு யூஸ் பண்றோம்,
ஜீரகம் யூஸ் பண்றோம், வால்மிளகு யூஸ் பண்றோம், கண்டத்திப்படி யூஸ் பண்றோம். எல்லாமே ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சரை பெட்டியில இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி, கிச்சன் பார்மசி. அது அஞ்சரை பெட்டி இல்ல, கிச்சன் பார்மசி. அதுல இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. மறக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறுபுனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலியமா இந்த மெனுலா ரீஇன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய 60 ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு ஐட்டமுமே பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப நுணுக்கமா பாரம்பரியம் மாறாம அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்றோம். எல்லாமே அலகார்ட் பேசிஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டின்னர் ஆர்டர் டு மேக் தான். உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவு வந்துட்டு நீங்க அலகார்ட் பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐர மீன் குழம்பு இருக்கு, வெடக்கோழி தொடர்புகள் இருக்குது, இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, காடை முட்டை மசாலா இருக்கு, காடை முட்டை தொக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் கோலா சாப்பிடலாம், பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடலாம், புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிடலாம். என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து இதுல சாப்பிடலாம். சாப்பிடும்போது எண்ட் ஆஃப் த மீல் நீங்க சொல்லிட்டு போவீங்க எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு, எங்க ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு. அந்த ரிசல்ட் சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரையல் 3 நாள் போச்சு எங்களுக்கு. சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்க வீட்டுல செஞ்ச மாதிரி இருந்தது, எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க. அதுதான் எங்களுடைய பலம், அதுதான் அஞ்சப்பர் ஐயாவுடைய பலம். அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாம பண்றதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் 60 ஆண்டு கால பயிற்சி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்றாங்க. அட் அ டைம்ல சைமல்டேனியஸா 26 அவுட்லெட் பண்றாங்க. இந்த உலக அளவில் அட் அ டைம்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற 156 அவுட்லெட்லயும் பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல. அதை பத்தி ஷெஃப் சொல்லுவாங்க. நான் ஷெஃப் பள்ளிமுருகன். அதாவது உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும். அதுக்கு பிரசித்தி பெற்றதுதான் அஞ்சப்பர். அதாவது இந்த செட்டிநாட்டு உணவு வந்து உலக அளவில் கொண்டு போனதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு. அதோட ஒரு பார்த்தா தான் வந்து நம்ம வந்து அமெரிக்கால ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணோம், நல்ல ரெஸ்பான்ஸ். அது இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற நம்ம இந்திய மக்கள் கண்ணில் இருந்து தண்ணி கூட வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதோட தொடர்ச்சியா தான் வந்து நம்ம இப்ப 23 அவுட்லெட்ல ஒரே டயத்துல ஒரே மாதிரியான உணவு. இந்த உணவு கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரைண்டு ஷேடட் ரைண்டு. அதாவது நம்ம நாஸ்டாலஜிக்கா நம்ம அந்த காலத்துல எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா அஞ்சப்பறையா கொடுத்ததை அப்படியே அழகா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லி தரோம், நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம். பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலங்களில் வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவா ரொம்ப அருமையா ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ஆக்சுவலா ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு உணவே மருந்து. பட் அந்த மருந்தை வந்து ஒரு விருந்தா தரோம் நம்ம. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாம டேஸ்டா கொடுக்கணும். அதுதான் மாடரேட் பண்றது. மாடர்ன் இந்தியன் அப்படிங்கிறத இப்ப மாடர்ன் செடிநாட கொண்டு போறோம். எல்லாமே ஃபிங்கர் ஃபுட்டு. லைக் இப்ப உங்களுக்கு ஒரு பொங்கலை இருக்கு, திணை பொங்கலே இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு ஆரஞ்சு செடி, அது மாதிரி ஈச் அண்ட் எவரிக்கும் ஒவ்வொரு மெனுவும் வந்து அப்படி கிரியேட் பண்ணிருக்கோம். பர்டிகுலரா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சன் ரைண்டு ஷேடட் ரைண்டு. அதாவது சூரிய வெளியில நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்ச மசாலா, தென் ஷேடோ நம்ம அந்த நிழல்ல வச்ச மசாலா, தென் அப்புறம் ரோஸ்டடு, அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு, அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா வாங்க. நன்றி. நம்ம கொடுக்குற ஃபுட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வெரைட்டி கொடுக்கறது வந்து எல்லாமே டிஃப்ரெண்டான ஐட்டம். நம்ம ரெகுலரா நீங்க அஞ்சு சாப்பிடுறது கடை. இப்ப நம்ம கொடுக்குறது பரிமாறது மதியம் குடிக்கிறது எல்லாமே தேவைப்படுது. ஒரு ஸ்விக்கி ஷோட்டோ வந்து ரெகுலர் பண்ணிருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே டிஃபரெண்ட் பண்றாரு. இந்த 10 நாளைக்கு மட்டும் எல்லா பிரான்ச்சஸ்லயும் அதே மாதிரி டெசர்ட், அதே மாதிரி டெசர்ட் எல்லா விதமான கேட்டீங்கன்னா கவுரி அரிசி,
அது மாதிரி நிறைய வந்து டெசர்ட் எல்லா விதமான டெசர்ட், அசோகா அல்வா, பானிபூரி எல்லாமே ஒரு 10 வெரைட்டிஸ் ஒரு நாளைக்கு ஆசைப்படுறது கொடுக்குறோம். இந்த அதாவது அதாவது உலக உணவை சாப்பிட்றதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. பட் உள்ளூர் உணவான நம்ம செட்டிநாடு உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம அஞ்சப்பர் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து நம்ம ரெகுலர் மெனு இல்லாம நாஸ்டாலஜிக்கா செட்டிநாட்டிலே பல ரெசிபிஸ் இருக்கு. அதை வந்து நல்லா கிரியேட் பண்ணி நம்ம ரெகுலர் மெனு இல்லாம அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கான மசாலா அதுக்கான ரெசிபி எல்லாம் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி தான் நம்ம இந்த உணவு துறையில தான் கொடுக்கணும். இது இல்லாம அஞ்சப்பர்ல வந்து சாப்பிடாத செலிபிரிட்டிஸே கிடையாது. நீங்க எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல யாரோட அவுட்லெட்டும் இந்த அளவு வளர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியாது. நம்மளோட பிரான்ச்சஸ் தான் ஒரு சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும், நெதர்லாந்தா இருக்கட்டும், இல்ல சிங்கப்பூர், மலேசியா, எல்லா ஊர்லயும் நம்ம வந்து கொடி கட்டி பறக்கிறோம்னா இந்த டேஸ்ட்டை வந்து நாங்க பாரம்பரியமா அப்படியே கொண்டு போறதுனாலதான் நாங்க தனியா தெரியும். மஸ்கட்ல இருக்கு.